டெல்டா பகுதியில் பிற மாவட்டங்களில் இந்த ஆண்டு சிறப்பான விளைச்சல் இருந்தும் தீபாவளி நேரத்தில் நெல்லெல்லாம் மழையில் வெள்ளத்தில் சேதமடைந்திருக்கு. விவசாயிகளுக்கு பெரிய துயரத்தை கொடுத்திருக்கு. தமிழக அரசாங்கம் விவசாயிகளின் இந்த நிலையை உணர்ந்து அவர்களுக்கு உரிய இழப்பீடு தர வேண்டும். விளைந்த நெல்லை அரசாங்கம் கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு உதவிட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு. தமிழ்நாடு அரசு தீபாவளிக்கு 600 கோடி ரூபாய்க்கு மது இருக்கிறதுக்கு எனக்கு 290 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் ஆயிருக்கு. இதை பத்தி என்ன சார்? தமிழ்நாட்டில் மது ஒழிக்கப்பட வேண்டும். படிப்படியாக ஒழிப்பது வருங்கால சந்ததிக்கு நல்லது. அதனால இப்பொழுது உள்ள அரசாங்கம் இருந்தாலும் சரி, வருங்காலத்தில் அமையப் போகிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற அரசு படிப்படியாக மதுக்கடைகளை குறைத்து மது இல்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் தலையாய கடமையாக இந்த நேரத்தில் நான் கருதுகிறேன். வரும் தேர்தல் அமமுக எப்படி எதிர்கொள்ளும்? இல்ல அப்படிலாம் சொல்லல. நீங்களா ஏதோ தவறா சொல்றீங்க. யார் தலைமையிலையும் கூட்டணி நான் சொல்லல. எங்க கூட்டணின்னு நான்கு கூட்டணிகள் அமைய 4 முனை போட்டி 26 தேர்தலில் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னேன். நாங்கள் எந்த கூட்டணியில் இடம்பெற போகிறோம் என்பதை இந்த ஆண்டு கடைசியில் உங்களுக்கு உறுதியாக தெரியப்படுத்துவோம். ஒன்றை மாத்திரம் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். 2017 அம்மா அவர்களின் ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் வெற்றிக்கு பிறகு எங்களால் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் லட்சம் தொண்டர்கள் கொண்ட கொள்கைக்காக என்னோடு சிறிதும் தோய்வின்றி தமிழகம் முழுவதும் சிப்பாய்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கப் போகிறது. அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்.